சின்னதாக ஒரு ட்ராவலோட வாகமன் சீரீஸில் இன்னைக்கு லாஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டே பண்ணியிருந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சில வியூ பாயிண்ட்ஸ் அப்புறம் வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு ரிட்டர்ன் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்புறது தான் இன்னைக்கான பிளான். அண்ட் இன்னைக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், என்னென்ன பிளேசஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாகமனில் உங்களோட ஃபேவரட்டான பிளேஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ரூம்ல இருந்து கிளம்பி போற வழியில டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். கரிக்காடு வியூ பாயிண்ட். இது நம்ம ரூம்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. கரிக்காடு வியூ பாயிண்ட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் லொகேஷனான மர்மலா வாட்டர் ஃபால்ஸ்க்கு கிளம்பிட்டோம். இது கரிக்காடு வியூ பாயிண்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேஷன் கூகுளில் தப்பாக காட்டுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கே மர்மலா வாட்டர் ஃபால்ஸ் போர்டு இருக்கும். அங்கேருந்து ரைட்டு கட் பண்ணி 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா வாட்டர் ஃபால்ஸோட என்ட்ரி பாயிண்ட்டை பார்க்கலான்னு சொன்னாங்க. இந்த ஃபால்ஸ் காலையில் 7 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. இங்கே ஃபால்ஸை பார்க்கறதுக்கும் குளிக்கிறதுக்கும் செப்பரேட்டான பிளேசஸ் வச்சிருக்காங்க. நாங்கள் போன டைம் ஒரு ஆஃப் சீசன் போல் கிளைமேட்டும் வெயிலாக தான் இருந்தது. அண்ட் வாட்டர் ஃபால்ஸ்லையும் அவ்வளோவா தண்ணி இல்லை. ஆனால் ஈவினிங் ரொம்பவே குளிராக இருந்தது. ஸோ நீங்கள் வாகமானுக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். மர்மலா வாட்டர் ஃபால்ஸில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற வழியில் வாகமன் டவுனில் லஞ்சை முடிச்சிட்டோம்.
அதுக்கப்புறமா ரூமை செக் அவுட் பண்ணிட்டு ரூமுக்கு பக்கத்துல இருந்த புள்ளிக்கணம் வியூ பாயிண்ட்டை விசிட் பண்ண போயிருந்தோம். இது எங்க ரூம்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 1.3 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தது. இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட பைக்கை 6:30க்கு நாங்க ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியிருந்ததுனால எங்கேயுமே நாங்க அவ்வளவா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸ்ட்ரைட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பைக் ரிட்டர்ன் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர்ஸ்க்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ஏறிட்டோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாகமான்ல மிஸ் பண்ண பிளேசஸை கவர் பண்ணணும் அண்ட் முக்கியமா மான்சூன் டைம்ல ட்ரிப்பை பிளான் பண்ணணும்.